ஸ்ரீமாத்ரே நமக. பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கு நன்றி. இது வந்து 27ஆம் தேதி என்னோட ஒன் டே vlog. இது வரைக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு காஞ்சிபுரம் நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் யார் கூடயாவது போயிருக்கேனே தவிர இதுதான் முதல் தடவையாக நான் மட்டும் தனியாக கிளம்பி போகிறேன். என்ன நம்பிக்கையில் போனேன்னே எனக்கு தெரியல. ஆனால் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பி 3 மணிக்கு கிளம்புனேன். 5:30க்கெல்லாம் கோவிலுக்கு வந்துட்டேன். கோவிலில் வந்து அம்பாள் வந்து தேரில் வெளியில் கிளம்பி போயிருக்காங்க. அவங்க வரும்போது தான் கோவில் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. 6:15 திறந்தாங்க. 6:30 மணிக்கெலாம் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வரேன். இதுதான் முதல் தடவை பிரம்மோற்சவம் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு மனசுக்குள்ளார யார் என்னை வழி நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இடமே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்பாலோட அனுகிரகம். பார்க்குற இடம்லாம் லைட்டிங்ஸு, கேட்குறதெல்லாம் நல்லா வார்த்தைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி பொழுது. அதுக்கப்புறம் நான் கிளம்பிடலாமா அப்படின்னு நினச்சேன். நான் தனியாக தான் போனேன். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், கிளம்பிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு கிளம்பவே மனசே வரல. அப்புறம் சரி அப்படியே பொறுமையாக அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே பிரகாரம் சுற்றி வரும்போது அம்பாலோட அந்த தங்க கோபுரத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு பஞ்சகங்கையும் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து அம்பாலோட தங்க கோபுரம் காமாட்சியோடது. அப்புறம் அங்கேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து போனேன். நடந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. துளசி மாடம், பஞ்சகங்கை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய துளசி மாடம். இந்த ட்ரிப்பு வந்து எதுக்காக நான் கிளம்பினேன், எதை நோக்கி என்னோடய கால்கள் போயிட்டுருக்குன்னு எனக்கே தெரியலை. என்னை மீறின ஒரு சக்தி எனக்கு கூட்டிட்டு போகிறதா நான் ஃபீல் பண்ணேன். நான் பாட்டுக்கு கிளம்பி போனேன். ரொம்ப நல்ல தரிசனம் பண்ணேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் சஹஸ்ரநாமமும் காமாட்சி அம்மன் விருத்தமும் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.